வணக்கம்பா. இன்னைக்கு ஒரு அருமையான கதைய பத்தி பார்க்கலாம். கொக்கும் விவசாயியும். ஒரு பெரிய ஏரிக்கு உள்ள கொக்கு கூட்டம் இரைய தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல ஒரு பெரிய விவசாய நிலம் இருந்தது. அந்த நிலத்துல ஒரு விவசாயி நெல் பயிர் வச்சு இருந்தாரு. அந்த ஏரிக்கு வர்ற கொக்கு எல்லாம் அந்த விவசாயியோட நெல் பயிரை தின்னு அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கூட்டத்துல ஒரு கொக்கு மட்டும் விவசாய நிலத்துக்கு போக விருப்பம் இல்லை. ஆனா நண்பர்கள் வற்புறுத்தியதால அதுவும் அவங்க கூட போச்சு. விவசாயி நிலத்தை கொக்கு எல்லாம் நாசம் பண்ணதால விவசாயி ஒரு பெரிய வலைய விரிச்சு கொக்கு எல்லாத்தையும் பிடிக்க முடிவு பண்ணினாரு. வழக்கம் போல நெல் பயிரை தின்ன வந்த கொக்கு எல்லாம் வலையில மாட்டிக்கிச்சு. மறுநாள் விவசாயி வந்து பார்க்கறப்ப அந்த வலையில நிறைய கொக்கு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போன விவசாயி கிட்ட ஒரு கொக்கு சொல்லுச்சு, நான் இங்க உங்க நெல்லை திங்க வரல, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், என்னோட நண்பர்களால தான் நான் இங்க வந்தேன், என்ன விட்டுடுங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு, நீ வேணும்னா நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ பிடிப்பட்டது திருடர்கள் கூட. உன்னை தவிர எல்லா கொக்குகளும் என்னோட பயிரை திங்க வந்ததுதான். அதுங்களோட கூட்டு சேர்ந்ததால உனக்கும் கண்டிப்பா தண்டனை உண்டுன்னு சொன்னாரு. கதையின் நீதி: கூடா நட்பு கேடாய் முடியும். என்னப்பா, கதை நல்லா இருந்துச்சா?